ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, சித்தர்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம கேட்குற விஷயத்தை அடைய முடியும். அதற்கான ஒரே ஒரு வழிமுறையில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சக்ராஸை ஆக்டிவேட் நீங்கள் பண்ணிட்டாலே, நீங்கள் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்கள்ல, லக் இருந்தால் தான் இவங்களுக்கு நடக்கும், அவங்களுக்குலாம் சுக்கிர திசை ஆரம்பிச்சிருச்சு, இந்த மாதிரி பல பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஆனால் நம்ம உடம்புல இருக்க அந்த சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகிட்டாலே நம்மளை தேடி அந்த யோகங்கள் வரும், அந்த அதிர்ஷ்டம், இது எல்லா விஷயங்களும் நமக்கு ஈஸியாக கிடைக்கும், நம்ம நினைக்கிற விஷயங்களும் ரொம்ப சுலபமாக அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி சில சீக்ரெட்டான விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது வாரம் ஒரு நாள் திங்கக்கிழமை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் தான் இன்றைக்கி இந்த பதிவு கொடுத்துருக்கேன். என்னங்கிறது அதை பற்றி பார்த்துலாம் டீட்டெயிலாக. அதற்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகத்துக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னா 3ஆம் தேதி வருது. 2ஆம் தேதியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் முடியுதுங்க. நம்ம வீடியோ இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நவமூலிகம்னா என்ன, இதுக்கு எப்படி பெயர் கொடுக்கணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர், இது எல்லாமே நல்லா தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா, இதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கும் கூட பேர் கொடுக்கணும், இல்லை நான் இது என்னன்னாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிடலாம். அப்படி அனுப்பிவிடும் பட்சத்தில் இதை பற்றின இன்ஃபர்மேஷனுங்கிறது நம்ம ஷேர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். நவமூலிகாகத்துக்கு ஒரு லிங்க் வருது இல்லைங்களா, அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் நவமூலிகாகம்னா என்ன, இது என்ன மாதிரி ப்ரொசீஜரில் நடக்குது, இதுக்கு நம்ம பேர் கொடுக்குறதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் இருக்குது, எப்படி பேர் கொடுக்குற ஃபார்மேட் அனுப்பணும், எப்படி பேமெண்ட் பண்ணணும், அதுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட், இது எல்லா டீட்டெயிலும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அது பார்க்காமையே டைரெக்டாக என்கிட்ட நம்பர் கேட்டிங்கன்னா நான் ஈஸியாக கொடுத்துருவேன். ஆனால் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எதுவுமே தெரியாமல் போயிடும். எதுவுமே தெரியாமல், எதுவுமே புரியாமல் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாது. அதனால் அது என்னங்கிறது ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுட்டு பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறனால தான் இன்ஃபர்மேஷன் படிங்க, புரிஞ்சுட்டு பண்ணுங்கள் நான் ஒருத்தர்கிட்டையும் சொல்கிறது. அதனால் தயவு செஞ்சு இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு சீக்கிரம் கொடுக்கணும், டைம் முடியறக்குள்ளே கொடுக்கணும், அந்த அவசரம் இருக்க தான் செய்யுது. தப்பு கிடையாது. இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் தான் டைம் எடுக்கும், ஈஸியாக நீங்கள் பார்த்துடலாம். சரிங்களா? அதனால் அது என்னென்னு தெரிஞ்சுட்டு கன்ஃபார்மாக பண்ணுங்கள். ஒரு சிஸ்டர் இன்றைக்கி கூட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நான் சொன்ன அந்த முக்கியமான விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க. வணக்கம்மா. உண்மையவே இந்த மரகவல்லி நீலவல்லி சக்கரம் உண்மையவே செம்ம பவர்மா. ஆக்சுவலி நானும் எங்கள் அக்காவும் ஒரு 2 வருஷமாக நாங்கள் இந்த யாகத்துக்கோ நவமூலிகை பூஜைக்கு நாங்கள் பஞ்சமிக்கு பேமெண்ட் போட்டு எங்களோட கோரிக்கைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் நிறைய சக்ஸஸ் பார்த்துட்டு வந்தோம். எப்போ அம்மா வாங்கணும்னு முடிவு பண்ணோமோ அன்னிலேருந்து எங்கள் கடலில் கூட பாதி நாங்கள் குறைச்சிக்கிட்டு, எனக்கே தெரியல, எனக்கே ஒரு வித்தியாசமா இருக்கு. இது அம்மா வர்றதுக்கு முன்னாடிக்கே இவ்வளோ மிராக்கள் நடத்துகிறாங்களே, வந்துட்டா அம்மா இன்னும் என்னென்ன நடத்துவாங்கன்னு. நன்றி சகோதரி. எனக்குமே இவங்க சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. இவங்க பெரிய மெசேஜாக கொடுத்துருந்தாங்க இந்த சிஸ்டர். நான் கொஞ்சம் கட் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் காமிச்சிருக்கேன். அதாவது இவங்க ட்ரீமில் ஐயா ஒரு சித்தர் மாதிரி ஒருத்தங்க கனவுல வந்திருக்காங்க. அது நாக ரூபத்தில், முகம் மட்டும் சித்தர் ரூபத்தில் இருக்குது, உடம்பு நாக ரூபத்தில் இருக்கிறதாகவும், அவங்க அவங்கள எங்கேயோ ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த நாக ரூபத்தில் இருக்க சித்தர் இவங்க என் கூட வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயமெல்லாம் நடந்திருக்கு. அவங்க முழுசாக பிலீவ் பண்ணுறாங்க, வந்தது வராகமுத்து சித்தரையா தான், அவர்னால தான் இவ்வளோ நன்மைகள் நடக்குதுன்னு அவங்க முழுசாக பிலீவ் பண்ணுறாங்க. நிஜமாக நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் கிடையாது. மரகத நீலவல்லி சக்கரம் அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா அதில் ஆட் பண்ணியிருக்க அந்த ஹெர்பலுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இது நம்ம மரகத நீலவல்லி சக்கரம் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் தெளிவாக அதை பற்றி சொல்லியிருப்பேன். அவ்வளோ சீக்கிரம்லாம் அந்த ஹெர்பல் கிடைக்கவே கிடைக்காது. அவ்வளோ அரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை சேர்த்து, பல வகையான அற்புதங்களை சேர்த்து தான் நமக்கு இதை கொடுக்குறாங்க. அதனால தான் அது வீட்டுக்கு வரக்கு முன்னாடியே வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகட்டும், மனசில் அம்மா நீ வந்தால் போதும்னு நினைக்கிறவங்களுக்காகட்டும், மனசில் நினச்சாலே அந்த பவர் காமிக்குது. மனசில் நினச்சாலே அந்த பவர் காமிச்சு அவங்க அந்த இடத்துக்கு போய் நின்றுடுறாங்க. நீ நினச்சே நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி போய் நின்று காமிச்சிருது அந்த தெய்வம். அந்தளவுக்கு இது ஒரு பவர் காமிச்சிட்டே இருக்குது. ஏகப்பட்ட நன்மைகள் வீட்டுக்குள்ளே வந்தோடனே, எனக்கு இவ்வளோ வருஷம் கொடுக்க முடியாத கடனில் ஒரு பாட்டு கொடுத்துட்டேன், இத்தனை வருஷமாக நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு, இவ்வளோ நாள் கிடைக்காத ஒரு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு, எதெல்லாம் நடக்காமல் உங்களுக்கு இருந்துச்சோ அந்த விஷயங்களை நடத்தி காமிக்கிற பவர் தான் இதுக்கு இருக்குது. இது தொடர்ந்து பல சகோதரிகளும் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கி ஒரே ஒரு நாள் தான் டைம் இருக்குது.
இன்றைக்கி ராத்திரி 8 மணி வரை டைம் இருக்குது. அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்ம நீலவழி சக்கரத்துக்கு எடுக்க முடியும். அதனால் பேர் கொடுக்குறவங்க வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில் உங்களுக்கு நான் தரேன். நான் ப்ளேலிஸ்ட் டீட்டெயிலும் கேட்குறீங்க சில பேர், ப்ளேலிஸ்ட் டீட்டெயில் தான் கொடுங்கன்னு, அதுவும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ வேணுன்னா நீங்கள் அதை பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கிக்கோங்க, சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களோட இஷ்ட தெய்வம் அது சிவனாக இருக்கலாம். இன்றைக்கி திங்கக்கிழமைன்றனால சோமவார திங்கள் சிவனை நினைக்கலாம், முருகராக இருக்கலாம், அம்மனாக இருக்கலாம், எந்த தெய்வமாக இருக்கலாம். உங்களோட இஷ்ட தெய்வத்தை நினச்சி இந்த வழிபாடுங்கிறத நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். குறிப்பாக இதை என்ன சொல்கிறாங்கன்னா, திங்கக்கிழமை அன்னைக்கு பர்டிகுலராக செய்யுங்க, அது வந்து இன்னும் பவர் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம். ஒரு சில விஷயங்களை பார்த்தாலே நல்லது நடக்கும், சில விஷயங்களை கேட்டாலே நல்லது நடக்கும். இந்த அதிர்ஷ்டம் யோகம் அந்த மாதிரி விஷயங்களை நமக்கு இருக்கா, நமக்கெல்லாம் அதுக்கான நேரம் வரணுமா, எப்படி நமக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் மனுஷனாக பிறந்த நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் அந்த எண்ணம்ங்கிறது இருக்க தான் செய்யுது. ஆனால் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வெற்றி மேலே வெற்றி உங்களுக்கு குவியறக்கு சாதாரண ஒரு மனுஷனாக இருக்கவங்க கூட நல்ல வசதியான நிலைமைக்கு மாறுறதுக்கு இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுக்கிரதசை இன்னும் வரலைங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, சுக்கிரதசை இல்லைங்க, சுற்றி சுற்றி எல்லா பக்கத்துலேருந்து உங்களுக்கு யோகங்கள் வர்றதுக்கு இதை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. என்ன மாதிரி விஷயங்கன்னா, நம்ம உடம்பில் இருக்கிற சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணாலே, அதை சீராக்கினாலே நமக்கு வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த சக்கரத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறது என்ன மாதிரி முறையில், எப்படி அந்த சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகும், அது ஆக்டிவேட் ஆனால் எப்படி நடக்கும், என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு முக்கியமான சக்ராஸ் நம்ம உடம்புல ஒரு சில சக்ராஸ் இருந்தாலுமே நமக்கே தெரியாத ஒரு இடத்துலையும் ஒரு சக்ராஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நார்மலாக ஒரு மனுஷனுக்கு 7 சக்ராஸ் இயங்குன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் சில சக்ராஸ் நமக்கே தெரியாமல் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அதில் ஒன்று நம்ம உள்ளங்கையாமாங்க. நம்ம உள்ளங்கை மணிப்பூரகம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த உள்ளங்கையில் இருக்குது. இன்னொன்று இடது பக்கம் தோள்பட்டையில் இருக்கிற சக்ராஸ். இது மெயினாக ஆக்டிவேட் ஆனாலே அந்த வெற்றி மேலே வெற்றின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, வெற்றி மேலே வெற்றி அடையிறக்கும், நினச்ச விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுற அந்த அதிர்ஷ்டத்தை நமக்கு கொடுக்கறதுக்காகட்டும் இந்த சக்ராஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இதுக்கு ஒரு பூவை வச்சு நம்ம செய்யணும்னு சொல்கிறாங்க. அந்த சக்ராஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பூ, அது வெள்ளை நிற பூன்னு சொல்கிறாங்க. வெள்ளை நிற பூன்னு சொல்லணும்னா நிறைய வகையான பூக்கள் இருந்தாலுமே நமக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ இருக்குது இல்லைங்களா, இந்த மல்லிகைப்பூ இந்த சக்ராஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நிறைய வகையில் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சித்தர்கள் குறிப்பிட்டு அதை பற்றி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. சாதாரண ஒரு பொருளாக இருக்கும், இது எதுக்கோ பயன்படுதுங்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இதை வச்சு பல நன்மைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதை கரெக்டாக பயன்படுத்தணும். மல்லிகைப்பூ வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நான் சொன்ன நம்மளோட உள்ளங்கையில் அந்த சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகணும் ஃபஸ்ட்டு. இந்த மல்லிகைப்பூ அப்படிங்கிறது ஒரு 1-2 பூ இருந்தாலே போதும். அது கட்டின பூவாக இருந்தாலும் சரி அல்லது உதிரி பூவாக இருந்தாலும் சரி, ஒரு 1-2 பூவை எடுத்து வச்சுட்டு நம்மளோட வலதுகை உள்ளங்கை இருக்குது பார்த்தீங்களா, வலதுகை உள்ளங்கையில் நீங்கள் வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். அதாவது என்ன ப்ரெஷர் கொடுக்கணுன்னா, இப்போ உங்களுக்கு என்ன விஷயம் வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். எனக்கு இந்த 4 நாளில் இந்த விஷயம் நடக்கணும், 7 நாளில் இந்த விஷயம் நடக்கணும், ஏதாவது ஒரு விஷயத்த மனசில் நினச்சிட்டு உங்களோட இடது கையால் வலது கையில் சென்டரில் இருக்க அந்த உள்ளங்கையை லைட்டாக ப்ரெஷர் பண்ணுங்கள். ப்ரெஷர் பண்ணி லைட்டாக கொஞ்சம் அமுத்தி கொடுங்க. அமுத்தி கொடுத்துட்டு இப்போ நீங்கள் நினைக்கிற விஷயம் நல்லபடியாக நடந்துரும்னு சொல்லிவிட்டு உங்கள் புருவ மத்தியில், அதாவது உங்கள் நெற்றிக்கண்ணுக்கிட்ட உங்கள் புருவ மத்தியில் அந்த விஷயத்தை நீங்கள் கொண்டு அது ஒரு 5 நிமிஷம் ஃபீல் பண்ணி பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. நல்லா சொல்கிற கேளுங்க. அந்த மல்லிகைப்பூ இருக்குது இல்லைங்களா, அந்த மல்லிகைப்பூவை வலது கையில் வச்சுட்டு உங்கள் இடது கையால் உள்ளங்கையில் லைட்டாக அமுத்தி கொடுக்கணும். அந்த பூவோடு சேர்த்து வச்சு லைட்டாக ப்ரெஷர் கொடுக்கணும். அமுத்தி கொடுத்துட்டு இப்போ நீங்கள் நினைக்கிற விஷயத்தை அந்த கண்ணு முன்னாடி கொண்டு வரணும். இவ்வளோதான். இதை ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். 5 நிமிஷம் டெய்லியும் பண்ணணும். காலையில் எந்திரிச்சோன்னே பண்ணலாம், இல்லை ராத்திரி தூங்க போகிறக்கு முன்னாடி இந்த விஷயத்தை கரெக்டாக செஞ்சுட்டு வரணும். ஏதாவது ஒரு நேரம் கரெக்டாக நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணுங்கிறது நம்ம இமேஜின் பண்ணியாச்சு, அது நடந்துடும். அடுத்த ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஒயிட் கலர் பேப்பர், கோடு போடாத பேப்பர் எடுத்துகிட்டு அந்த பேப்பரில் ஒரு எல்லோ கலர் பென்னோ அல்லது க்ரீன் கலர், ப்ளூ கலர், ரெட் கலர், எந்த கலர் பென்னாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லோ கலர் ஜெல் பென் மாதிரி கிடச்சின்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம். எல்லோ கலர் யூஸ் பண்ணுறது நல்லது. கிடைக்காத பட்சத்துக்கு நான் சொன்ன கலர் எடுத்துகிட்டு இந்த வார்த்தையை பார்க்குறீங்களா, ஓம் உச் ருரு, சரிங்களா, ஓம் உச் ரு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த வார்த்தையை அந்த வெள்ளை பேப்பரில் எழுதி, உங்களுக்கு எந்த விஷயம் நீங்கள் எழுதுறதா இருந்தாலும் இந்த வார்த்தையை எழுதி அந்த விஷயத்தை எழுதணும். இந்த வார்த்தையை ஒரே ஒரு வாட்டி எழுதிட்டு, நான் கேட்குற 5 lakhs எனக்கு கிடச்சிருச்சு, நான் ஹாப்பியாக இருக்கேன்ற மாதிரி அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அதை எழுதி, இப்போ அந்த வெள்ளை பேப்பரையும் நீங்கள் உங்கள் உள்ளங்கையில் வச்சு ப்ரெஷர் கொடுக்கணும்.
நான் சொன்ன மாதிரி வலது கை உள்ளங்கையில் சென்டரில் இடது கையால் வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும், கொஞ்சம் அமுத்தி கொடுக்கணும். அந்த பேப்பரை சென்டரில் வச்சுக்கோங்க, வச்சு நீங்கள் அமுத்தி கொடுக்கணும். சரிங்க, இப்படி லைட்டாக அமுத்தி கொடுத்துட்டே அதையும் நீங்கள் மனசில் உண்டாக்கிக்கணும். எந்த விஷயம் பணம் கிடச்சிச்சின்னா உங்கள் மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அதை நெற்றி போட்டுக்கிட்டு அப்படியே கொண்டு வந்து நிறுத்தி அதை ஃபீல் பண்ணணும் ஒரு 5 நிமிஷம். இப்படி பண்ணிவிட்டு அந்த பேப்பரை எடுத்து அப்படியே வச்சுருங்க. இதுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாதுங்க, எந்த ரூல்ஸுமே கிடையாது. ரூல்ஸே இல்லாமல் இது செய்யலாம். நீங்கள் என்ன சாப்பிட்ருந்தாலும் நீங்கள் செய்யலாம். செஞ்சு அந்த பேப்பரை நீங்கள் அங்கே வச்சுட்டாலே போதும். நீங்கள் அடுத்த வாட்டிக்கு நீங்கள் செய்வீங்கள்ல, நெக்ஸ்ட்டு மண்டே நீங்கள் செய்யறக்குள்ளே இந்த கேட்குற விஷயம் நடந்திருக்குமா. இதை வாரம் ஒரு வாட்டி திங்கக்கிழமை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் இல்லை நான் டெய்லியும் இதை பண்ணணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டால், உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த திங்கள் தொடங்கி அடுத்த திங்கள் வர தினமும் இதை நீங்கள் செஞ்சுட்டு வரலான்னு சொல்கிறாங்க. டெய்லியும் புதுசாக பூவை எடுக்கணும், பழைய பூ யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக ஒரு 4-5 பூ நீங்கள் எடுத்துக்கணும். யூஸ் பண்ணின அந்த பழைய பூவை நீங்கள் தூக்கி போட்டுடலாம், பேஸ்கெட்டில் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த நாள் புது பூவை எடுத்து அதே மாதிரி நீங்கள் செய்யணும். அப்புறம் நீங்கள் ஏற்கனவே எழுதி வச்ச அந்த பேப்பர் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே ஒன்றுக்கு கீழே ஒன்று அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு வரலாம். அடுத்த வாரம் வரைக்கும் யூஸ் ஆகிற மாதிரி பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு வரலாம். இப்படி நம்ம செஞ்சுட்டு வரும்போது ஈஸியாக நம்ம கேட்குற விஷயம் நடக்குமா. இதில் 2 சீக்ரெட்டான விஷயம் இருக்குது. ஒன்று, அந்த வார்த்தை நான் சொன்னேன் இல்லையா, இது காரியசித்தி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான வார்த்தை. சித்தர்கள் குறிப்பில் இந்த வார்த்தைக்குன்னு ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறதுனால ஒரு சக்தி பிறக்குது. இன்னொன்று, நான் சொல்கிற மாதிரி அந்த சக்ராஸ் நம்ம கையிலேருந்து ஆக்டிவேட் ஆகும். உள்ளங்கையில் இருக்கக்கூடிய அந்த சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகும்போதே அதே சமயத்தில் நான் சொன்ன இல்லைங்களா, அந்த தோள்பட்டையில் ஒரு சக்ராஸ் இருக்கணும், அதுவும் நமக்கு ஆக்டிவேட் ஆகிடும். இது ரெண்டுமே அடுத்த டைமில் நம்ம அந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது ஆக்டிவேட் ஆகும். அப்போ ஆக்டிவேட் ஆகும்போது நம்ம கேட்குற விஷயங்களை நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக அது ஒரு லக்காகவோ இல்லை ஏதாவது ஒரு விஷயமாகவோ நம்மக்கிட்ட சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள், நம்பிக்கையோடு ஆனால் செய்யணும். எந்த விஷயம் நம்ம செய்கிறனாலும் சொல்கிறாங்க செய்கிறாங்க ஒரு வாட்டி பார்ப்போமே அப்படின்னு செய்யக்கூடாது. நம்பிக்கையோட ஒருவேளை இதன் மூலமாக கடவுள் நமக்கு ஒரு லக்கை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு அந்தந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிஜமாகவே சொல்கிறேன், எப்படி உங்களுக்கு அந்த லக்கை அமைஞ்சுன்னு உங்களுக்கே தெரியாது, நடந்துடும் அந்த விஷயம். சரிங்களா, ஒரு வாட்டி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். மரகத நீலவழி சக்கரத்துக்கு இன்னையோட லாஸ்ட் டேட். பேர் கொடுக்குறவங்க பேர் கொடுத்து. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.